காக்கி 23 இலவச தேர்வு, காக்கி 23 இலவச தேர்வு, எஸ்ஐ டெஸ்ட் 12க்கு என்ன போர்ஷன் அப்படின்னா 11th 12th ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி பத்தி பார்க்க போறோம். 11th 12th ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி. ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின்ல என்னென்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நந்தர்களின் எதிரி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்றாங்க. நந்தர்களின் எதிரி என அழைக்கப்படுவது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸ்வாம் அட்வைசரி ஆஃப் த நந்தா எம்பையர். ஸ்வான் அட்வைசரி ஆஃப் த நந்தா எம்பையர் யார் அப்படின்னா கௌடில்யா அப்படிங்கிறவர். கௌடில்யா தான் நந்தர்கள் எதிரி. ஏன்னா இவர் தான் அவங்களை அடிச்சு காலி பண்ணிருப்பாங்க. கௌடில்யா தான் நந்தர்கள் எதிரி. அப்புறம் கொடுமணம் பற்றி அறிய உதவும் சங்க நூல் எது அப்படின்னா 18 கொடுமணம் ஈரோடு பக்கத்துல இருக்கு. அங்கதான் அந்த ரோமானிய நாணய குவியல்கள்லாம் அதிகமா கிடைச்சு அப்படின்னு சொல்றாங்க. கொடுமணல். அப்போ ஆளாய்வுல முக்கியமானது ஆதிச்சநல்லூர், கொடுமணல். நீங்க இந்த ஊர்லாம் கண்டிப்பா படிச்சாகணும். ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அப்புறம் நெக்ஸ்ட் அரிக்கமேடு. இந்த ஊர்ல எங்கெங்க இருக்கு, அதுல என்னென்ன அகலவாயெல்லாம் பண்ணிருக்காங்க. கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி, மதுரைக்கு அருகேன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனா சிவகங்கை மாவட்டத்தில். இந்த ஊர் எல்லாமே நீங்க படிச்சாகணும். அப்போ கொடுமணம் பற்றி அறிய உதவும் சங்க நூல் அப்படின்னா 18 சேரர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. 18 அடுத்து பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. பொருந்தாத இணை. அயஸ் அப்படின்னா செம்பு, கரெக்ட். ஸ்ரீ அப்படின்னா நூலை, சுரா அப்படின்னா கலப்பை, கர்மரா அப்படின்னா வெண்கலம் கிடையாது. இது மட்டும் தான் பொருந்தாத இணை. அப்போ செலக்ட் த மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. பொருந்தாத இணை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொருந்துற இணையா பொருந்தாத இணையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பார்க்கணும். உமனர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா உப்பு வித்தவங்க. உமனர் என அழைக்கப்பட்டவர் சால்ட் மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா உமனர் அப்படின்னு சொல்றாங்க. சால்ட் மெர்ச்சன்ட்ஸ் உமனர்கள் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா உப்பு வித்தவர். அடுத்த சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா முண்டக உபனிஷத் அப்படின்னு சொல்றாங்க. முண்டக உபனிஷத் அப்படின்னு சொல்றாங்க. ஹராப்பா பண்பாட்டிற்கு முந்தைய இந்தியாவின் மிகப்பெரிய பழமையான பண்பாடு எது அப்படின்னா செம்புகால பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சால்கோலித்திக் அப்படின்னு சொல்றாங்க. சால்கோலித்திக். The pre-Harappan cultures are the earliest Chalcolithic culture of India அப்படின்னு சொல்றாங்க. earliest Chalcolithic culture of India. அடுத்து தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலின் ஆசிரியர். தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அத எர்கர் டர்ஸ்டன் அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் எர்கர் டர்ஸ்டன் அப்படின்னு சொல்றாங்க. Who wrote the book Caste and Tribes of Southern India? தென்னிந்தியாவின் ஜாதிகள் எர்கர் டர்ஸ்டன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்ராஹிம் லோடி ஆட்சி காலம். லோடியோட ஆட்சி காலம், லோடி வம்சம் அப்படின்னா லோடி வம்சத்துல இப்ராஹிம் லோடி எப்போனா பஹலுல் லோடி, அப்புறம் இப்ராஹிம் லோடி எப்போனா 1517 இருந்து 1526. இதுக்கப்புறம் பாபர் வந்திருப்பார். அடுத்து பார்த்தோம்னா மிண்டார் பற்றிய தகவலை அறிவதற்கு உதவும் குறிப்புகள். மிண்டார் பற்றிய தகவலை அறிவதற்கு உதவும் குறிப்புகள் தந்த இந்தோ கிரேக்க அரசனின் தூதர் யாரு அப்படின்னா ஹெலியோரோடஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹெலியோடோரஸ் அப்படிங்கிறவங்க மிண்டார்கள் பற்றிய இந்தோ கிரேக் டிராவலர் எமிஸ்னி who have the notes about the meanders, மினாண்டர் அப்படின்னு சொல்றாங்க. மிண்டர் அப்படி கூட சொல்லுவாங்க. ஹீலியோடோரஸ் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் ஆப்பிரிக்காவை விட்டு முதலில் இடம்பெயர்ந்த மனித இனம். ஆப்பிரிக்காவை விட்டு முதலில் இடம்பெயர்ந்த மனித இனம் எது அப்படின்னா ஹோமோ எரக்டஸ். The earliest human ancestor species to migrate out of Africa, ஹீமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹீமோ எரக்டஸ். ஹராப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு பயன்படுத்திய பொருள் எப்படின்னா ரோரி செர்ச் அப்படின்னு சொல்றாங்க. ரோரி செர்ச்னா ஒரு மலைப்பகுதியிலிருந்து எடுப்பாங்க. ரோரி செர்ச் அப்படின்னா ஒரு குகை மலைப்பகுதியிலிருந்து அந்த கத்திகள் இதெல்லாம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்டரி புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் ரோரி செர்ச் அப்படின்னா என்ன, ஹராப்பா மக்கள் இந்து சமவெளி அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்து சரியாக பொருந்தி உள்ளதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. சூஸ் த கரெக்ட் மேட்சஸ். ஹராப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் 1826 வந்திருப்பாரு. ஏன்னா சிந்து சமவெளியில பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி லெட்டர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 26 எழுத்து. அப்ப மேசனா 1826 வந்திருப்பாரு மேசன். அப்புறம் அம்ரி விசிட்டட் பை
பர்னஸ், அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிறவர். இவருக்கு அப்புறம் வந்தவர் பர்னஸ் வந்து அம்ரி என்ற இடத்துக்கு வராரு. முதல் தொல்லியல் அளவையர், ஆர்கியாலஜிக்கல் சர்வேயர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சர்வேயர் வந்து கன்னியமா சர்வே பண்ணவர், அதான் சர்வேயர்னு சொல்றாங்க. 3 பேருமே கரெக்ட் தான். அது ஆல் தி எபோ. சர்வேயர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1860 வந்திருக்கும், அந்த 61 அந்த இதுல வந்திருக்கும். இங்க அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் அப்படின்னா who was the civilization which was the civilization represent the first phase of urbanization in India அப்படின்னா சிந்து சமவெளியை தான் சொல்லுவாங்க, இந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் அப்படின்னா இந்தஸ். அப்புறம் தாகிரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா தாகிரை தோற்கடித்தவர் யார்? who was conquered the தாகிரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா காசிம், முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்றாங்க. காசிம் ஒரு ஃபுல் பேர் வந்து முகமது பின் காசிம் அப்படிங்கிறது. தாகிரை தோற்கடித்த மன்னர் முகமது பின் காசிம். ஐரோப்பியர் வருகை இந்த படத்தில் கொடுத்திருப்பாங்க. அடுத்து கஜம்ஸ் பிரின்சப் 1837 டாஸ் உள்ள கல்வெட்டு ஒன்றில் இருந்த செஞ்சி பிராமி எழுத்துக்களில் உள்ள பொருளை கண்டுபிடித்தார். செஞ்சி பிராமி எழுத்துக்களில் உள்ள பொருளை கண்டுபிடிச்சவர் கஜம்ஸ் பிரின்சப் அப்படின்னு சொல்றாங்க. கஜம்ஸ் பிரின்சப் 1837 கஜம்ஸ் பிரின்சப் 1837 செஞ்சி பிராமியில் உள்ள கல்வெட்டு ஒன்றில் இருந்த எழுத்துக்களின் பொருளை கண்டுபிடிச்சார். ஆஃப்டர் சாஞ்சி பிராமி ஸ்கிரிப்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் டிசிகிரிப்டட் பை த பிரின்சப் அப்படின்னு சொல்றாங்க. 1837 செபு என அழைக்கப்படுவது மாட்டை தான் செபு, பசுமாட்டை வந்து செபுன்னு சொல்லுவாங்க ஹராப்பா மக்கள் வந்து. ஹராப்பன்ஸ் ஆர் கால்டு செபு as a cow அப்படி கௌவை தான் வந்து செபு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பர்சாஹேம் சேர்ந்த புதிய கற்கால மக்கள் ஹராப்பா மக்களோடு வணிகத்தில் ஈடுபட்டதுன்னு சொல்றாங்க. The Neolithic people of பர்சாஹோம் traded with the people of ஹராப்பன் மக்களுடன் வாணிகத்தில் ஈடுபட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாவம்சம் என்ற நூலின் மொழி என்ன மொழியில் எழுதப்பட்டதுன்னா பாலி மொழி. Which script used in the மகாவம்சம்? The comprehensive historical குரானிக்கல் அப்படிங்கிறது என்ன மொழியில் எழுதப்பட்டதுன்னா பாலி மொழி அப்படின்னு சொல்றாங்க. பாலி மொழி. இந்த என்ன மொழின்னு கேட்பாங்க. குரூப் 2ல கூட சமஸ்கிருத மொழி நூல் ஒன்று கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். Who was the last king of Gupta empire அப்படின்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணுகுப்தர். முத்ரா ராட்சசம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா விசாகதத்தர். முத்ரா ராட்சசம் என்ற நாடகத்தை the play முத்ரா ராட்சசா written by விசாகதத்தர் அப்படின்னு சொல்றாங்க. விசாகதத்தர். முத்ரா ராட்சசம். சைரஸால் பாதிக்கப்பட்ட இந்திய பகுதி வந்து கபிஷா அப்படின்னு சொல்றாங்க. கபிஷா. சைரஸ் destroyed the Indian city அப்படின்னா கபிஷா அப்படின்னு சொல்றாங்க. சாளுக்கியர்களின் மிக முக்கிய 2ஆம் புலிகேசி கல்வெட்டு. சாளுக்கியர்களின் மிக முக்கிய 2ஆம் புலிகேசியோட கல்வெட்டு வந்து ஐகோலை கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஐகோலை கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஐகோலை கல்வெட்டு. ரவி கீர்த்தி இவங்கெல்லாம் வருவாங்க. ஐகோலை கல்வெட்டு. ஆப்கானிஸ்தானை வென்ற முதல் குஷான அரசர். The first Kushana king who conquered Afghanistan, Kujila Kadphises. குஷான அரசர் பார்த்தோம் அப்படின்னா குஜிலா காட்பிசஸ் அப்படின்னு சொல்றாங்க. முதல் குஷான அரசர் குஜிலா காட்பிசஸ். அடுத்து பார்த்தோம்னா சர் ஜான் மார்ஷல் நடத்திய அகழாய்வுகளின் போது டாஷ் கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா தட்சசீலம். தட்சசீலம் சொல்றாங்க. The Saxilum city was brought to light by the excavation carried out by Sir John Marshall அப்படின்னு சொல்றாங்க. Sir John Marshall carried out by Sir John Marshall. கொஸ்டின்ல எனக்கு கொஞ்சம் இல்ல. அடுத்து அலெக்சாண்டரும் சன் எழுந்த தட்சசீல அரசர் யார் அப்படின்னா அம்பி. The ruler Taxila who was surrendered to Alexander யார் அப்படின்னா அம்பி அரசர் தான் தட்சசீல அரசரிடம் சரணடைந்தவர். அலெக்சாண்டரும் அடைந்தது. அடுத்து பார்த்தோம்னா மௌரியர் கால பொருளாதாரத்தை எடுத்துரைக்கும் நூல் எது அப்படின்னா முத்ரா ராட்சசம். விசாகதத்தர் எழுதிய முத்ரா ராட்சசம் விசாகதத்தர் சொல்லியிருந்தோம். அடுத்து குடியுரிமைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் அசோரியரின் ஆட்சியில் எது அப்படின்னா தர்மஸ்தியா அப்படின்னு சொல்றாங்க. தர்மஸ்தியா. which was the court dealt with civil law related cases. which was the court
dealt with civil law related cases. Civil law related cases in Ashoka Empire. In Ashoka Empire யார் அப்படின்னா தர்மசாஸ்திரியா அப்படின்னு சொல்றாங்க. தர்மசாஸ்திரியா. அடுத்து பாணியின் படைப்பிற்கு பிறகு, பாணியின் படைப்பிற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா காத்யாயனர். Who was the contemporary of the Nandas and handwritten commentary பாணிஸ் ஒர்க். நந்தர்களை பத்தி எழுதுனா பாணிஸ் ஒர்க்கை யாரு? காத்யாயனர் அவங்க தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்மநந்தர் அப்படின்னு சொல்றாங்க. நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்மநந்தர். நந்தா டைனஸ்டி ஸ்டார்டட் பை மகாபத்மநந்தர். காகிதங்களை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா அரேபியர்கள். Who introduced the paper in India? பேப்பர் வந்து அரேபியர்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. Who introduced the paper in India? அரேபியர்கள் தான் பேப்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. Who called us விஷ்ணுகுப்தா அப்படின்னா சாணக்கியர். சாணக்கியர் தான் விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சாணக்கியர்கள் விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சாணக்கியர்கள் விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் சாணக்கியர். மூன்றாம் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடாலிபுத்திரம். மூன்றாம் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடாலிபுத்திரம் சொல்றாங்க. பாடாலிபுத்திரா. அடுத்து ஒரு நகரத்திலும் இல்லாத உயர்ந்த அறிவார்ந்த சாதனைகளை படைத்ததாக கருதப்படும் கல்வி கலாச்சார மையம் வந்து தட்சசீலம். டாக்ஸில் சொல்றாங்க. டாக்ஸிலா அப்படின்னு சொல்றாங்க. One of the greatest intellectual achievements of any ancient civilization. ஓகேங்களா? இவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜான் மார்ஷல் சொல்லியிருந்தோம். தக்ஷசீலம் கண்டுபிடிச்ச எக்ஸ்காவேஷன் மூலமா சர்ஜான் மார்ஷல். அப்ப தக்ஷசீலம் தான் எந்த ஒரு நகரத்திலும் இல்லாத உயர்ந்த அறிவார்ந்த சாதனைகளை படைத்ததாக கருதப்படுவது தட்சசீலம் சொல்றாங்க. தட்சசீலம். அடுத்து கதா சப்தசதி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஹாலா. The king Hala is created with the writing of கதா சப்தசதி அப்படிங்கிற நூலை எழுதியவர். ஜுனாகத் பாறை கல்வெட்டு இது பேரரசர் சந்திரகுப்தரின் மாகாண அரச பிரதிநிதி புஷ்யகுப்தரை பற்றி கூறுகிறது. புஷ்யகுப்தர் அப்போ சந்திரகுப்தரின் மாகாண அரச பிரதிநிதி. The rock inscription of Junahat பாறை கல்வெட்டு. The rock inscription of Junahat, it refers to the புஷ்யகுப்தா அப்படின்னு சொல்றாங்க. இவரோட அரச பிரதிநிதி புஷ்யகுப்தா, the provincial governor of the emperor சந்திரகுப்தா. அவரை பத்தி தான் அந்த புஷ்யகுப்தரை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஜுனாகத் பாறை கல்வெட்டு. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருதுபாண்டியர்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனம். வேதங்களை நோக்கி செல். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் who issued the திருச்சிராப்பள்ளி proclamation? மருது சகோதரர்கள் 1801 சொல்லியிருப்பாங்க. 1801 இந்த வருஷம் முக்கியம். மருது சகோதரர்கள் வேதங்களை நோக்கி திரும்புகள் அப்படின்னு என்ன முழக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. Go back to Vedas. Back to Vedas அப்படின்னு சொல்லுவாங்க. மொமெண்டோ ஆஃப் தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்களை நோக்கி செல். அடுத்து சங்கம் தவிர்த்த சோழன் இல்ல சுங்கம் தவிர்த்த சோழன். இது சங்கம் கிடையாது, சுங்கம்னா வரி இல்ல. சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லுவாங்க. Who revoked the collection of toll fee. Toll fee கிடையாது, toll fee. Hence he was conferred the title of சுங்கம் தவிர்த்த சோழன். யார் அப்படின்னா குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து நாட்டாரின் நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தியவர். Who has recorded the proceedings of நாட்டாரின் நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தியவர் யார் அப்படின்னா நாட்டு வையவன் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டு வையவன். ஒரு வேலை நிலத்திற்கு டாஷ் களம் வாரியாக வசூலிக்கப்படுகிறது. வரியாக வசூலிக்கப்படுகிறது அப்படின்னா 100 களம். ஒரு வேலை நிலத்திற்கு 100 களம் வரியாக வசூலிக்கப்படுகிறது. How much amount of களம் collection of tax for one வேலி அப்படின்னா 100 அப்படிங்கிறது. ஒன் வேலிக்கு வந்து 100 களம் தான் வரியாக வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ் அச்சு பதிப்பித்தலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அருட்தந்தை ஹென்றி ஹக் அப்படிங்கிறவர் தான் who is father of printing press அப்படின்னு சொல்றாங்க. அருட்தந்தை ஹென்றி ஹக். சிவஞான போதம் யாரால் இயற்றப்பட்டது? சிவஞான போதம் அப்படிங்கிற நூல் வந்து யாரால் இயற்றப்பட்டது? சிவஞான போதம் was written by யார் அப்படின்னா மெய்கண்டர் அப்படிங்கிறவர். சிவஞான போதம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா மெய்கண்டர்.
வணிகர் குழு 500 பேகரரி. வணிகர் குழு 500 பேகரரி என்ற பாசன ஏரி எங்கு உள்ளது அப்படின்னா புதுக்கோட்டையில் உள்ளது. which is located the 500 பேரகரி என்ற 500 பேரகரி a group of traders once dug an irrigation process. பாசன ஏரி என்று சொன்னாங்க. irrigation tank என்ற பாசன ஏரி எங்கு உள்ளதுன்னா புதுக்கோட்டை. அடுத்து வர்ணம் பூசப்பட்ட கலம்காரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி அப்படின்னா சோழமண்டலம் சொல்றாங்க. சோழமண்டலம் தான் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி ஓவியங்கள் இதெல்லாம் சோழமண்டலத்துல சொல்றாங்க. கலம்காரி ஓவியங்கள். கடைசி சோழ அரசனை தோற்கடித்த பாண்டியன் யார் அப்படின்னா முதலாம் குலசேகர பாண்டியன். who was the Pandya king defeated the last Chola king அப்படின்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1 அப்படின்னு சொல்றாங்க. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1. அடுத்து டெல்லி சுல்தானியரின் ஆட்சியின் காரணமாக தென்னிந்தியாவில் இருந்த அரசுகள் விஜயநகர பாமினி அரசுகள் சொல்றாங்க. the kingdoms arose in South India after the decline of Delhi Sultanate அப்படின்னா விஜயநகர பாமினி கிங்டம் என்று சொல்றாங்க. விஜயநகர பாமினி கிங்டம். அடுத்து கிருஷ்ணதேவராயன் அரசவை நகைச்சுவை நாயகர் யார் அப்படின்னா தெனாலிராமன். கிருஷ்ணதேவராயரின் நகைச்சுவை நாயர் யார் அப்படின்னா தெனாலிராமன் சொல்றாங்க. அடுத்து தக்கர்களை அடக்கிய ஆங்கில அதிகாரி யார் அப்படின்னா வில்லியம் ஸ்டீமன். வில்லியம் ஸ்டீமன் வந்து யார் அமைச்சிருப்பாருன்னா வில்லியம் ஹென்ரிக் பிரபு தான் தக்கர்களை ஒடுக்கிறதுக்காக வில்லியம் ஸ்லீமன் அப்படிங்கிற ஒரு நபரை நியமித்திருப்பாரு. அதான் the British officer who entered the menace of Takis. தக்கர்களை அடக்கிறது வில்லியம் ஸ்லீமன். வில்லியம் ஹென்ரிக் பிரபு காலத்துல தான் லண்டன் லார்ட் அப்படின்னா வில்லியம் ஹென்ரிக் பிரபு காலத்துல தக்கர்கள் தக்கீஸ் வந்து அடக்கப்பட்டிருப்பாங்க. மெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஸ்லீமன், வில்லியம் ஸ்லீமன். அடுத்து இப்போ வில்லியம் ஹென்ரிக் பிரபு காலத்திலேயே 3 சொல்லுவாங்க. தக்கர்களை அடக்குதல், பிண்டாரிகளை ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா உடன்கட்டை ஏறுதல் மிக முக்கியமானது. சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் 1829ல ராஜா ராம்மோகன் ராயும் வில்லியம் ஹென்ரிக் பிரபு சேர்ந்து ஒடுக்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஜாம்பாவதி கல்யாணம் அப்படிங்கிறது. ஜாம்பாவதி கல்யாணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். சமஸ்கிருதத்துல எழுதியிருப்பார். ஆமுக்த மல்யதா அப்படின்னா தெலுங்கு நூல். கிருஷ்ணதேவராயர் 2 நூல் எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆமுக்த மல்யதா அப்படின்னா தெலுங்கு நூல். தெலுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கு நூல். ஜாம்பாவதி கல்யாணம்னா சமஸ்கிருத நூல். சமஸ்கிருதம் ஜாமுன்னு சமஸ்கிருதத்துல கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாமுன்னு சமஸ்கிருதத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப who wrote the ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். சமஸ்கிருத நூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அஷ்டதிக் கஜங்கள் என்று புகழ்பெற்ற 8 புலவர்கள் யாருடைய அவையில் இருந்தனர் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்தார். அஷ்டதிக் கஜங்கள். அஷ்டபிரதான் அப்படின்னா சிவாஜி. அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அதுல தெனாலிராமன், அல்லசாணி பெத்தனா அப்படி இப்படின்னு 8 பேர் இருப்பாங்க. இங்கிலீஷ்ல a group of 8 scholars are called அஷ்டதிக் கஜஸ். அதான் அஷ்டதிக் கஜஸ் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணதேவராயர் கோர்ட்ல அவையில இருந்தாருன்னு சொன்னாங்க. அடுத்து கிபி 1482 முகமது ஷா இறப்பிற்கு பிறகு பாமினி அரசு எத்தனை யாக சேர்ந்துள்ளது அப்படின்னா 5. பாமினி வந்து 5 பகுதியாக சிதைன்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பீரார், கோல்கண்டா, அகமது நகர், பீஜப்பூர் இது மாதிரி 5 இதா பிரியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் டெத் ஆஃப் முகமது ஷா III பாமினி கிங்டம் டிஸ்இன்டகிரேட்டட் இன்டு 5 many kingdoms அப்படின்னு சொல்றாங்க. 5 small kingdoms அப்படின்னு சொல்லலாம். முகமது காவன் பாதுகாவலராக இருந்து ஆட்சி செய்த பாமினி அரசன் யார் அப்படின்னா 3ஆம் முகமது ஷா அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் முகமது ஷா. முகமது காவன் வாஸ் த ரெஜிமெண்ட் ஆஃப் 3ஆம் முகமது ஷாக்கு பாமினி 3ஆம் முகமது காவன் பாதுகாவலராக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா தக்கான முஸ்லிம்களின் பொய்யான குற்றச்சாட்டின் காரணமாக முகமது ஷாவினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யாருக்கு அப்படின்னா முகமது காவானுக்கு. தக்கான முஸ்லிம்களுக்கு வந்து இந்த முகமது காவான் வளர்ச்சி வந்து பிடிக்காது. அதனால அரசத்தை மாட்டி கொடுத்துருவாங்க. அதான் முகமது காவானை மாட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. முகமது காவான். அடுத்து பாளையக்காரர் முறை முதலில் டாஸ் பெயரரசு எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. விஜயநகர். ஆனா வட இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா காகத்திய அரசர் பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்துல நாயக்கர் முறை அறிமுகப்படுத்தப்படும் சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல விஜயநகர பேரரசர்
விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்துலன்னு சொல்றாங்க. விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் வந்து பார்த்தா அப்படின்னா அரியநாதர் காலத்துலதான் மதுரையில வந்து 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்ப தென்னிந்தியானா விஜயநகர. இதே பாளையக்கார முறை முதல்ல எங்க சொல்றாங்கன்னா காகத்திய அரசர் பிரதாபருத்ரன் காலத்திலையும் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாமினி அரசர்களில் கொடுங்கோலன் இரக்கமற்றவன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அகமது ஷா. who was cruel and merciless ruler அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுங்கோலர் அப்படின்னு யார் அழைக்கப்பட்டனா அகமது ஷா பாமினில. அடுத்த கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோவிங். விஜயநகரம் 4 அரசுகள் அந்த மரபுல எப்படின்னு சொல்றாங்க? சங்கம அப்படின்னா 1336 இருந்து 1485 சங்கமம். ஒண்ணுக்கு வந்து அப்ப 4. சாலுவா அப்படின்னா 1485 இருந்து 505 வரைக்கும். அடுத்து துளுவா அப்படின்னா 1505 1570. ஆரவீடு லாஸ்ட் 1570 இருந்து 1646. சங்கம சாலுவ துளுவ ஆரவீடு. அந்த 4 வம்சங்கள் விஜயநகர வம்சங்கள் என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சங்கம 36 இருந்து துங்கபத்ரா ஆற்றங்கரையில ஃபர்ஸ்ட் ஹரிஹரர் புக்கரர் அவங்கனாலதான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் 2ஆம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் சரபோஜி அப்ப எழுதின புத்தகம்னா குமார சம்பவ சம்பு, முத்திர ராட்சசாயா, தேவேந்திர குரவஞ்சி இதெல்லாம் வந்து 2ஆம் சரபோஜி எழுதினார். குமார சம்பவம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் எழுதவில்லை. குமார சம்பவம்லாம் அவர் எழுதல அப்படின்னு சொல்றாங்க. குமார சம்பவம் எழுதாத நூல் சொல்றாங்க. விஜயநகர மன்னர் முதலாம் தேவராயரை வென்றாலும் தனது ஆட்சியின் இறுதியில் விஜயநகர அரசுகளால் தோற்கடிக்கப்பட்டு நாட்டின் வட தென் பகுதிகளை இணைந்த பாமினி அரசர் யார் அப்படின்னா பெரோஷா பாமினி. விஜயநகர மன்னர் முதலாம் தேவராயரை வென்றாலும் அவர் ஜெயிச்சிட்டாலும் தனது ஆட்சியின் இறுதியில் விஜயநகர அரசர்களால் தோற்கடிக்கப்பட்ட நாட்டின் வட தென் பகுதிகளை இணைந்தவர். அதாவது நார்த்தன் அண்ட் சதர்ன் ப்ராவின்சஸ் ஆஃப் ஹிஸ் கிங்டம் டு விஜயநகர். அவர்கிட்ட இறந்தவர் யார் அப்படின்னா பெரோஷா பாமினி அப்படிங்கிறவர். அடுத்து பார்த்தோம்னா விஜயநகர மன்னர் முதலாம் புக்கரையும் கபயா நாயக்கர்களையும் தோற்கடித்த பாமினி அரசர் யார் அப்படின்னா முகமது ஷா I அப்படிங்கிறவர். முகமது ஷா I who defeated Bukka I the ruler of Vijayanagar and Kabaya Nayakas of Warangal. இது யார் அப்படின்னா முகமது ஷா I அப்படின்னு சொல்றாங்க. முகமது ஷா I முதலாம் முகமது ஷா. வேலுநாச்சியார் யாருடைய மகள் அப்படின்னா வேலுநாச்சியார் தாஸ் அரசுடைய மகள் அப்படின்னா அதாவது ராமநாதபுரம் அரசர் வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசுடைய மகள். ஆனா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மனம் புரிந்ததுதான் சிவகங்கை. வேலுநாச்சியார்னாவே அப்ப சிவகங்கைன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது, தப்பு அது. ராமநாதபுரம் அரசருடைய மகள் தான் வேலுநாச்சியார். அடுத்து பாமினி அரசர்களில் அமைதியை விரும்பிய அரசர் யார் அப்படின்னா 2ஆம் முகமது ஷா. பாமினி அரசர்களில் அமைதியை விரும்பியவர் வந்து 2ஆம் முகமது ஷா. who was peace loving king அப்படின்னா முகமது ஷா II அப்படின்னு சொல்றாங்க. peace loving king அப்படின்னா முகமது ஷா. ஹசன் கங்கு பாமினி என்பவரால் கிபி 1347 தோற்றுவிக்கப்பட்ட பாமினி அரசரின் தலைநகரம் குல்பர்கா. ஹசன் கங்கு பாமினி என்பவரால் கிபி 1347 தோற்றுவிக்கப்பட்ட பாமினி அரசரின் தலைநகரம் குல்பர்கா அப்படின்னு சொல்றாங்க. ஹசன் கங்கு பாமினி founded the capital of Bahmani kingdom in 1347 was குல்பர்கா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. விஜயநகர பேரரசை இறுதியாக ஆண்ட மரபு எந்த மரபு ஆண்டுச்சு அப்படின்னா அரவீடு மரபு. ஃபர்ஸ்ட் வந்து சங்கம இங்க இல்ல, சங்கம 2 சாலுவ 3 துளுவ 4 தான் அரவீடுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சங்கம இங்க இல்ல, சமயம் தான் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா 6 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. விஜயநகர அரசு 6 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. விஜயநகர அரசு 6 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தோம்னா கீழ் வரும் வாக்கியங்களை கவனி. விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கோயில் கட்டுமான கலையும் உலோக உருக்கு கலைக்கு சிறப்பாக இருந்தது, எடுத்துக்காட்டாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கோயில் கட்டுமான கலையும் உலோக உருக்கு கலைக்கு சிறப்பாக இருந்ததுன்னா கரெக்ட். உலோக உருக்கு கலைக்கு உதாரணமாக ஹசாரா ராமசாமி கோயிலும் விட்டாரசாமி ஆலயம், கட்டுமான கலைக்கு உதாரணமாக கிருஷ்ணதேவராயர் சிலையும் விளங்குகிறது. இந்த இதெல்லாம் மாத்தி கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இப்போ கீழ்கரும் வாக்கியங்கள்ல ஒன் ஒன்லி கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஒன்லி கரெக்ட்.
அடுத்து நெக்ஸ்ட் ஆங்கிலேயர் 1639 ஆண்டு உள்ளூர் ஆட்சியாளர்களிடமிருந்து பெற்ற நிலத்தில் புனித சார்ஜ் கோட்டையை கட்டினார். அப்ப சார்ஜ் கோட்டை வந்து எப்ப கட்டப்பட்டதுன்னா 1639. விஜயநகர பேரரசின் முக்கியமான துறைமுகம் கோவா, கொல்லம், கொச்சி, இது மூணுமே விஜயநகர பேரரசு. The important ports of Vijayanagara Empire, the important ports of Vijayanagara Empire, all the above அப்படின்னு சொல்றாங்க. The important ports of Vijayanagara Empire. விஜயநகரம் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா வித்யாநகரம் என்று அழைக்கப்பட்டது. வாட் வாஸ் விஜயநகர் கால் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அப்படின்னா வித்யாநகர் அப்படின்னு சொல்றாங்க. விஜயநகரம் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா விஜயநகரம். விஜயநகர பேரரசின் சமூக வாழ்க்கை முறை பற்றியதில் தவறானது எது அப்படின்னா விஜயநகர பேரரசில் சமூக வாழ்க்கை பற்றிய தவறானது எது? குழந்தை திருமணமும் பலதார மணமும் நடைமுறையில் இருந்தன. தவறானது. விஜய பேரரசுல அதுல இல்ல, அப்பெல்லாம் இல்ல, குழந்தை திருமணம்லாம் இல்ல. சமயங்கள் பின்பற்றுவதில் மக்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்படவில்லை. கொடுத்தாங்க ஆனா இங்க கொடுக்கப்படவில்லைன்னு இருக்கு. அதனால ரெண்டுமே தப்பு. அப்ப விஜயநகரின் சமூக வாழ்க்கை பற்றிய தவறானது அப்படின்னா ரெண்டுமே வரும். 1, 2 தவறானது. அடுத்து பின்வரும் கட்சி அமைப்பில் குறைவான பங்கேற்பு மற்றும் பலவீன பொறுப்பு கூறல் கட்சி அமைப்பு எது அப்படின்னு சொன்னா ஒருமுறை கட்சி, ஒன் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. In which of the following party system there is less participation and weaker accountability? Less participation and weaker accountability அப்படின்னா ஒன் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்கிலாந்தில் உள்ள 2 கட்சிகள் யாவை அப்படின்னு சொல்றாங்க. பழமைவாத கட்சிகள் மற்றும் தாராளவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. பழமைவாத கட்சிகள் 2 வந்து தாராளவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. What are the 2 parties in UK, United Kingdomல? Conservatives and Liberals ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழமைவாதிகள் கன்சர்வேட்டிவ்ஸ், தாராளவாதிகள் லிபரல்ஸ். பிராமணர் அல்லாத அறிக்கை எழுதி வெளியிட்டவர் யார் அப்படின்னா பி. தியாகராயர். பிராமணர் அல்லாதவர் அறிக்கை. Who has written and published non-Brahmin manifesto? பிராமண அல்லாத அறிக்கை எழுதி வெளியிட்டவர் யார் அப்படின்னா பி. தியாகராயர். Who voiced that if fair representation is not provided for our people, we will not pay taxes அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டாக்டர் சி. நடேசன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சி. நடேசன் அப்படிங்கிறவர் தான் சொன்னார். அதாவது எங்கள் மக்களுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டால் இல்லைன்னா வழங்கப்படாவிட்டால் நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் என்று சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் நடேசன். எங்கள் மக்களுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படாவிட்டால் நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னது டாக்டர் நடேசனார். பின்வரும் எந்த கட்சி முறை விரைந்து முடிவெடுக்கவும் ஒத்திசைவு நடவடிக்கைகளுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்னா ஒரு கட்சி முறை. நிறைய பார்த்தோம். Which of the following party system may have greater flexibility towards quicker decision making and cohesive action அப்படின்னா ஒன் பார்ட்டி, அதாவது ஒரு கட்சி முறை தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மக்களாட்சியின் உந்து சக்தியாக கருதப்படுவர் யார் அப்படின்னா அரசியல் கட்சிகள். Who is considered as the drivers of a democracy அப்படின்னா political parties. drivers of a democracy அப்படிங்கிறது political parties அப்படின்னு சொல்றாங்க. போல்விஷக் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு, போல்ஷிவிக் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு. போல்ஷிவிக் பார்ட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 1917. போல்ஷிவிக் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு 1917. மிராசுதாரர் முறையை ஒழித்தது யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. மிராசுதாரர் முறையை ஒழித்தவர் இங்கிலீஷ்ல who abolished the மிராசுதாரி சிஸ்டம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீதி கட்சி காலத்துல தான் ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சிறைப்பறவை என்ற புனைப்பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா பெரியார். Who got the nickname ஜெயில் பேர்ட் அப்படின்னா பெரியார் சொல்றாங்க. ஜெயில் பேர்ட் பெரியார் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவியவர் ஆலன் ஆக்டவியன் ஹியூம். Who founded and established the Indian National Congress 1885ல ஆலன் ஆக்டவியன் ஹியூம். ஏஓ ஹியூம் அப்படிம்பாங்க. 1885ல ஆலன் ஆக்டவியன் ஹியூம். ஸ்வராஜ் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை சித்தரந்தன் தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வராஜ் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை சித்தரந்தன் தாஸ். சுயராஜ்ய கட்சியை நிறுவியவர் சித்தரந்தன் தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவியவர் எம்.என். ராய். கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை எம்.என். ராய் சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை
எம்.என். ராய். கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை எம்.என். ராய் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர் பதவியில் அந்தஸ்து மற்றும் சலுகைகளை அனுபவிப்பவர் டேஷ் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் தான். அமைச்சர் பதவியின் அந்தஸ்து மற்றும் சலுகைகளை அனுபவிப்பவர் யார் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர். Who has the status and privileges of the rank of cabinet minister அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் அப்படின்னு சொல்றாங்க. தலைமை பண்பும் கற்றலும் ஒன்றோடொன்று இன்றியமையாதவை. தலைமை பண்பும் கற்றலும் ஒன்றோடொன்று இன்றியமையாதவை யார் அப்படின்னா ஜான் எஃப் கென்னடி அப்படின்னு சொல்றாங்க. Who told the leadership and learning indispensable to each other அப்படின்னு சொல்றாங்க. leadership and learning are indispensable to each other அப்படின்னு சொன்னது ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறவர் தான் சொன்னார். ஜான் எஃப் கென்னடி. அடுத்து அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? அசோக் மேத்தா கமிட்டி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி 1957 அமைக்கப்பட்டிருக்கும். பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா 20 வருஷம் கழித்து அமைக்கப்பட்டிருக்கும். அசோக் மேத்தா கமிட்டி எப்ப அமைக்கப்படுதுன்னா 1977. அசோக் மேத்தா கமிட்டி ஈரடுக்கு பஞ்சாயத்து முறை, 2 tier சிஸ்டம். பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி 3 அடுக்கு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஜி.வி.கே. ராவ் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1985 மூணாவது அமைக்கப்பட்டது. அடுத்து எல்.எம். சிங்வி கமிட்டி 1986. 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்போதைக்கு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 93. சட்டம்னா 92, நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 73வது. எந்த டேட் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 24 சொல்லுவாங்க. ஏப்ரல் 24 1993 தான் நடைமுறைக்கு வந்தது. அதனாலதான் நேஷனல் பஞ்சாயத்து டே ஏப்ரல் 24, தேசிய பஞ்சாயத்து தினம். தமிழ்நாடு பஞ்சாயத்து தினம் வந்து ஏப்ரல் 22, ஆனா தேசிய பஞ்சாயத்து தினம்னா ஏப்ரல் 24 சொல்லுவாங்க. அரசியலமைப்பின் பகுதி 9 பின்வரும் எந்த பிரிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன? 9 அப்படின்னா 243 இருந்து 243O வரைக்கும். இதான் பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லியிருக்கும். உள்ளாட்சி அரசாங்கம், பஞ்சாயத்து ராஜ். Which of the following article are covered under part 9 of the constitution அப்படின்னா ஆர்டிகல் 243 இருந்து 243O வரைக்கும். அடுத்து 29 பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான 29 பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான செயல்பாடுகள் பின்வரும் எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளன? 243G. 29 functions related to பஞ்சாயத்து ராஜ் have been mentioned which of the following articles அப்படின்னா 243G ல. அதுலதான் கரெக்டா குடிநீர் குடிக்கணும், சுத்தமான சுகாதாரமான குடிநீர், தெருவிளக்கு அமைச்சு தரணும், சாலை வசதிகளை ஏற்படுத்தி தரணும், சிமெண்ட் சாலைகள் கொடுக்கணும். அது மாதிரி 29 ஃபங்க்ஷன்ஸ் வந்து 11வது அட்டவணை 11th ஷெட்யூல்ல உள்ள 29 ஃபங்க்ஷன்ஸ் வந்து எந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்கன்னா 243G ல கொடுத்திருக்காங்க. அடுத்து பாளைய வாரிய சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? பாளைய வாரிய சட்டம் Cantonment Act was enacted in the year. Cantonment Act was enacted in the year 1924. Cantonment Act அப்படின்னு சொல்றாங்க 1924. அடுத்து பார்த்தோம்னா நகர பஞ்சாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் பதவி. நகர பஞ்சாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பதவி பிரமாணத்தை யார் செய்து வைப்பார் அப்படின்னா துணை ஆணையர் தான் செய்து வைப்பார். டெபுட்டி கமிஷனர் who administrates the oath of the elected members of town பஞ்சாயத்து அப்படின்னா டெபுட்டி கமிஷனர் தான் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க பதவி பிரமாணம். அடுத்து மாநகராட்சியின் அரசியல் தலைவர் யார் அப்படின்னா மேயர். who was the political head of the corporation அப்படின்னா மேயர் தான் மாநகராட்சியின் அரசியல் தலைவர் சொல்றாங்க. மாநகராட்சியின் அரசியல் தலைவர் மேயர் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்ட எந்த குழுக்களில் இந்த கொஸ்டின் முக்கியம். கீழ்கண்ட எந்த குழுக்களில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அடிப்படையிலான நிலை அரசியலமைப்பு அடிப்படையிலான கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து எந்த குழு மூலமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எல்.எம். சிங்வி கமிட்டி 1986. 85ல ஜி.வி.கே. ராவ் கமிட்டி. அடுத்து 86ல வந்து எல்.எம். சிங்வி குழு அது மூலமா தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் டி 243D பத்தி சொல்றாங்க. எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் SC/ST பெண்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு? ST/ST பெண்களுக்கு இடஒதுக்கீடுனா டிஸ்ட்ரிபியூஷனா டி அப்படின்னு வச்சுக்கலாம். SC/STக்கு இடஒதுக்கீடு, SC/STக்கு இடஒதுக்கீடு. அப்புறம் பார்த்தோம்னா பெண்களுக்கு உமன்ஸ்க்கு 1/3, உமன்ஸ்க்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு வந்து 1/3, இதுவும் 1/3 சொல்றாங்க. அப்போ 1/3 இல்ல இப்போ வந்து 50% மாத்திட்டாங்க. எந்த விதியின் அடிப்படையில 243D இது ஈஸியா வச்சுக்கலாம். டினா டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 9ஆம் அட்டவணையில் சேர்க்கப்பட்ட தமிழக அரசின் இடஒதுக்கீடு. 9ஆம் அட்டவணையில் சேர்க்கப்பட்ட தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கை எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா நவம்பர் 16, 1992. Reservation policy of Tamil Nadu government, which was added in 11th schedule, came into retrospective effect from
ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஃப்ரம் நவம்பர் 16, 1992 சொல்றாங்க. நவம்பர் 16, 1992. அடுத்து சென்னை மாகாணம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1801. சென்னை மாகாணம். மெட்ராஸ் பிரசிடென்சி வாஸ் ஃபார்ம்ட் இன் தி இயர் 1801 அப்படின்னு சொல்றாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி வாஸ் ஃபார்ம்ட் இன் தி இயர் 1801. வள்ளுவரின் குரலை மிகவும் விரும்புவராகவும் பாராட்டப்படுகிறார். இவர் பிற தமிழ் படைப்புகளையும் நேசிப்பவராக இருப்பினும் காலனிய மற்றும் மத பின்னணி அறியப்படவில்லை. இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவரை தான் குறிக்கிறேன்னு சொல்றாங்க. Who tried to forge Valluvar as Jain அப்படின்னு சொல்றாங்க. Forge Valluvar as Jain to promote the Thomas Myth in India அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவரின் குரலை மிகவும் விரும்புவராகவும் பாராட்டப்படுகிறார். இவர் பிற தமிழ் படைப்புகளையும் நேசிப்பவராகவும் இருப்பினும் காலனியம் மற்றும் மத பின்னணி பற்றி அறியப்படவில்லை. இவர் யாரை குறிப்பிடுறா? பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். According to Article 340, who is appointed the second backward commission? அதாவது பிரிவு 340 படி இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு தலைமை வகித்தவர் மொரார்ஜி தேசாய். According to Article 340, who is appointed the second backward commission? மொரார்ஜி தேசாய் தான் செகண்ட் பேக்வர்ட் கமிஷனுக்கு தலைவராக இருந்தவர் சொல்றாங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி என்ன கூற்று கூறுகிறது? அமைப்புனா பாடி செக்ஷன், கட்டமைப்பு. அதாவது which article says about the section of the பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா ஆர்டிகல் B 243B. Bனா பாடி செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், கட்டமைப்பு. அதாவது ஆர்டிகல் 243A அப்படின்னா அந்த டெஃபினிஷன் சொல்றது. அதாவது A அப்படின்னா அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் பத்தி சொல்றது. Cனா கண்டிஷன்ஸ்னா நிபந்தனைகள். D அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் முன்னாடியே பார்த்தோம். ஆனா Bனா பாடி செக்ஷன் சொல்றாங்க. அடுத்து which of the following Indian states has no பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அட் ஆல் அப்படின்னா நாகாலாந்துல தான் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாகாலாந்துல தான் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனே இல்லை. அதாவது இந்திய மாநிலங்களில் பின்வரும் எந்த இந்திய மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனம் அமைக்கப்படவில்லை அப்படின்னா நாகாலாந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அமைக்கப்படலை. ஏன்னா அது வந்து வடகிழக்கு மாநிலங்கள், அங்கே ட்ரைப்ஸ் அதிகமாக இருப்பாங்க. நாகா, அந்த கொஹிமா, அந்த நாகலம் ட்ரைப்ஸ் எல்லாம் அதிகமாக இருப்பாங்க, பழங்குடியெல்லாம் அதிகமாக இருப்பாங்க. அதனால அங்கே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அஸ்ஸாம், கேரளா, திரிபுரா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏதாவது ஏஎம்டிஎம் தவிர அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய அந்த வடகிழக்கு மாநிலங்கள் தான் இதில் சொல்லுவாங்க. பின்னோரியம் எந்த இந்திய மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனம் அமைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றது நாகாலாந்து.